டைம் என்ன? உங்க கையில வாச்சிருக்கிறதுல வர ஒரே பிரச்சனை, ஒரே இதா இருக்கு, கஷ்டமாப்பா. என்ன கவிஞர்களே, நீங்க இப்படி 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 இருந்து நான் பார்த்தது இல்லையே உங்களோட அந்த. அட நீங்க வேற அப்பாயின்மெண்ட்டுக்கு வேற நேரமாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆளை காணோம். என்ன அப்பாயின்மெண்ட்? சாப்பாடு போச்சு, வேற என்ன? தம்பி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்க்க போயிட்டு இருக்காரு. அதான் அப்பாயின்மெண்ட் டைம் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏதோ சாப்பாடு பெரிய குழப்பமா போய்கிட்டு இருக்கல. நீங்க வேற ஏன் தம்பி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிருக்கீங்க. அது ரைட்டு. நமக்கு காலையில இருந்து பார்த்தோம்னா தைலாபுரத்துக்கு இங்கிட்டு போறதும் வரதுமா கார்கள் போயிட்டு வந்துட்டே இருக்கு. முதல் பாத்தீங்கன்னா அப்படின்னா அவரோட பையன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணன் வந்து தன்னோட மகளோட பேத்தியோட போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அடுத்த நொடி பொழுதுலயே நம்மளோட சகனி குருமூர்த்தியை ஆடிட்டர் வந்து போயிட்டு வந்திருக்காரு. அடுத்து யாரும் தெரியல. நாம பூந்த வீடும் ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி பூந்த வீடும் ஒண்ணு தம்பி. அதாவது அப்படி சொல்லக்கூடாது. அதாவது எப்படின்னா அது வந்து நம்ம அந்த ரீசன்ஸோட விளக்கி சொன்னா கரெக்டா இருக்கும். என்னன்னா கவிஞர்ல குருமூர்த்தி அவர்கள் ஏன் வந்து சென்றிருக்காருன்னு விளக்கம் செய்தியாளர் கேட்கும் போது அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் போற இடத்துக்கு பிரச்சனை வராது, நான் இருக்கிறத தேடிதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனையை உருவாக்குறவரே அவர் தானே தம்பி. இதுக்குதான் வந்து கீழே ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, நீங்க சொல்ற கமெண்ட் போட்டிருக்காங்க, ஆமா புகுந்த வீடு அழகுமா. அவன் ஏன் அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக என்ற ஒரு கட்சி வந்து சுக்குநூறாக பிளவுபடுத்தி தனது காரியத்தை சாதித்து கொண்டனாலதான் அதை அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரயோகப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? உண்மைதான், கண்டிப்பா. இது ஒரு அரசியல் மிகப்பெரிய கரும்புள்ளியாகவே கருதப்படுகிறது. அந்த கரும்புள்ளியின் சூத்திரதாரியாக இருப்பவர் இவர் தான். கவிஞர்களே, அதாவது குருமூர்த்தி போனதுக்கு ஒரு அரசியல் காரணம் இன்னொரு காரணம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, என்னதான் நீங்க சொல்லுவது போல குடும்ப பிரச்சனைகள் தெருவுக்கு வந்து இப்போ பெரிய ஸ்பிளிட்டாக போயிட்டு இருக்கு. குருமூர்த்தி அவர்கள் வந்து அதாவது நம்ம இப்போ அடுத்த வாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து வரப்போறாரு. இது தொடர்பாக கூட சந்திச்சிருக்கலாம் கூட சொல்றாங்க. ஸோ என்னன்றது தெரியல. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேசியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்களா? இல்லை, அவர் பேசுனது எல்லாமே புரியுது எனக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இதற்கெல்லாம் காரணம், இவ்வளவு பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த ஒரே ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரே ஒரு மனிதர் யார்? யார் அந்த சார் மாதிரி, யார் அந்த மனிதர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். அதுக்கு கமெண்ட்ல போட்டிருக்காங்க உங்களோட என்ன அப்படின்னா, அந்த குரங்கு என்ன விலை கண்ணாடி சார் அது அந்த மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. ஆனா கவிஞர்களை பாருங்களேன், எப்படி ஒரு கட்டுக்கோப்பா இருந்த கட்சி அந்த சித்திரை முழுநிலவு மாநாடு ஒரு வெற்றிகரம் எடுத்து முடிச்சாங்க. அதன் பிறகு ஒரு பெரிய பிரச்சனை எடுத்திருக்கு இல்லையா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சியை கட்டமைச்சதே வந்து மிகப்பெரிய போராட்டங்களுக்கு மத்தியிலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய தாக்கங்களுக்கு இடையிலே இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. ஆனால் அதன் நிலைமையை எங்கிருந்தோ வந்தவன் பறித்து கொண்டு செல்வது போல இன்று அனாதையாகவும் நிற்கதியாகவும் நின்று கொண்டிருக்கிறது. தைலாபுர தோட்டத்திற்கும் தலைமையகத்துக்கும் ஓடிக்கொண்டிருப்பது போல ஆகிவிட்டது. நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த விஷயத்த ஞாபகப்படுத்திட்டீங்க. என் நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. நல்ல வேலை என் பிள்ளை பாறையில படிக்குது. கண்டிப்பா என் நெஞ்சமெல்லாம் புண்ணாயிருச்சு. அதெல்லாம் கரெக்டா வந்துடும். ஏன்னா இது வந்து குடும்ப பிரச்சனை தான், கட்சி பிரச்சனை கிடையாது. கட்சி பிரச்சனை நீங்க சொன்ன ஸ்பிட் ஆகும், குடும்ப பிரச்சனை. அதுக்கு தான் தம்பி சொல்றது, மூணாவது மனுஷனை குடும்பத்துக்குள்ள இழுத்து விடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. தெரியல, அதுதான் அவர்கிட்ட தான் கேட்கணும். குருமூர்த்தி சொல்றீங்களா? ஐயோ, நான் சொல்லல தம்பி, மக்கள் சொல்றாங்க. குருமூர்த்தி ஒரு நடுநிலைவாதி. அவர் வந்து வந்தாவே வந்து 2 கட்சிகளை இணைச்சிட்டு போயிடுவாப்ல. நீங்க சொல்றத பார்த்தா இணைச்சிட்டு அப்படி சொல்றீங்க. அங்கிட்டு இணைப்புக்கிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆக மொத்தம் அவர் மட்டும் இணைச்சுக்குவாரு. ஆமா, என்னவென்று நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தைலாபுரம் வாசனை அடிக்குமா இல்லையா என்பது.